பாப்பா வந்து பூவு எடுத்து எடுத்து அடுக்கி வச்சிருக்கா. நானும் கட்ட போகிறேன். பூவை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீடு விற்றுட்டு வராங்கல்ல, அவங்க பெருசாக பூவை எடுத்துக்கிறது. பெருசாக பூவை எடுத்துக்கிறது, கட்டுறதுக்கு நல்ல காம்பு பெருசாக எடுத்துக்கிறது. நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதை கழிச்சு பாருங்க, அவங்க கட்டி முடிச்சது போக சேல்ஸுக்கு கட்டி விற்றுறது, நம்ம வாங்குறவங்களுக்கு இப்படி கொடுக்கறது. நான் அதனால தான் இங்கே விற்றுட்டு வந்த பூ வாங்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே கலப்படம். தாய்ப்பால் ஒன்று தான் கலப்படம் இல்லை, எல்லாத்துலேயுமே. அதனால தான் நம்ம பாப்பாவை இங்கே வாங்க வேண்டான்னு. சரி வாங்கியே பூ தரலையே, சரி இன்றைக்கி தான் விற்றுட்டு வந்தாங்களேன்னு சொல்லி பாப்பா போய் வாங்க சொன்னேன். அது நம்மளுக்கு கட்டுறதுக்கு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, கட்டுறதுக்கு கஷ்டம், காம்பே கிடைக்காது. இங்கே வாங்க, இது என்னன்னு கட்டுறது. இங்கே பாருங்க, இங்கே வாருங்க, எப்படி வச்சு இங்கே வாருங்க, எப்படி கட்டுவீங்க. இங்கே பாருங்கள், பூ எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஏமாத்துறதா மெத்தட் சொல்கிறதோ. அவங்க இந்த காசெல்லாம் எங்கே தங்க போகுது? நேர்மையாக நடக்கணும். ₹1 இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாத்துலையும் தான் இது பண்ணுறீங்க. பூலியுமா பண்ணுறாந்தா பூ வாங்காது பாப்பா. சரி, பண்ணுறாந்தா வாங்காதது. பூவே கையிலே பிடிக்க முடியல. அது இந்த ஜாதி மல்லி, அது பேர் என்ன ஆண்டி? அது பேர் என்ன? ஜாதி மல்லி தான் நீ வச்சுக்கிறது. அந்த பூ இல்லையா? அது இருந்தால் வாங்கு, இல்லையா விட்டுடு. இந்த வாங்க வேண்டாம். இது இங்கே பார், இது கட்டுறக்குள்ளே காம்பு பிஞ்சு வந்து பண்ணுறது. இது வேறு ஆளுக்குட்டிக்கு வேறு சரியான தூக்கம் வேறுங்க. இந்த சரியான தூக்கம். மேடமு சாப்பிட்டா போ தூங்கிடணும், அவ்வளோதான். இல்லைம்மா நன்மையிலே நல்ல தூக்கம். தேங்க்யூ. அவளுக்கு தூக்கம் முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வச்சுட்டு வந்தால் வாங்காதீங்க. மேலே மட்டும் ஒரு நல்ல பூவை 4 வச்சிடுறாங்க. கீழே போய் கொட்டி பார்க்குறப்ப தான் தெரியுது ஐயோத்தனம். இருந்தாலும் நம்ம சொல்கிறனால பாவம் அவங்க வியாபாரம் எடுக்குதுன்னு நினைக்கிறோம், இல்லைன்றதில்ல. ஆனால் எல்லா பூக்காரங்களும் இந்த மாதிரி செய்கிறதில்ல. சில பேர் தான் அப்படி செய்கிறாங்க. நம்மளுக்குன்னா என்ன காசு சும்மாவாக வருது, எல்லாம் கஷ்டப்பட்டா தானே. அவங்க எப்படி பூ விற்று ₹10 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் வெளியே போய் வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கும் காசு. நம்ம ஒரு ₹10 கொடுத்து வாங்குறோன்னா அதுக்கான வர்த்து இருக்கணும், இல்லையா? ஒரு ₹10 இன்னொரு ₹5 எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுட்டு போயிடலாமே, தரமாக கொடுத்துட்டு போயிடணும். அதான் மனுஷனோட நேர்மையும் நம்பிக்கையும். அப்படி உழைச்சாதான் என்றைக்கும் நல்லா இருக்க முடியும். இப்படியெல்லாம் ஏமாத்தினா என்றைக்கும் நல்லா இருக்கும்.